இன்னைக்கு காலையில எழுந்து நியூஸ் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நான் கனவு காண்றேனா இல்ல வேற ஏதோ மாற்று யதார்த்தத்துல முழிச்சிருக்கனான்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, எனக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்தது சொல்லப்போனா. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல தசாப்தங்களா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அசைக்க முடியாத தூண்களா இருந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள், அதாவது திமுக அப்புறம் அதிமுக, ரெண்டும் திடீர்னு காணாம போனா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் தான். ஆமா, இன்னைக்கு மே 4 2026 நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத, முற்றிலும் நம்ப முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாகி இருக்கு. உண்மைதான். தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, அந்த ரெண்டு பெரிய கட்சிகளோட ஏகபோக ஆதிக்கத்தை மொத்தமா தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு தனிப்பெரும் சக்தியா உருவெடுத்திருக்கு. கரெக்ட். அதனால இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல கொஞ்சம் விரிவாவே தோண்டி பார்க்க போறோம். ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இங்க எந்த ஒரு கட்சியையும் ஆதரிக்கவோ இல்ல எதிர்க்கவோ இல்ல. நாம முற்றிலும் நடுநிலையானவங்க. இன்னைக்கு வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள், அப்புறம் தரவுகள், கள நிலவரங்கள், இது அடிப்படையில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம பகுப்பாய்வு செய்ய போறோம். கண்டிப்பா. உணர்ச்சிகளை தாண்டி இந்த முடிவுகள் நமக்கு உணர்த்தும் அரசியல் யதார்த்தம் என்னங்கிறது மட்டும்தான் நம்ம பேச போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவா அலசுவோம். நிச்சயமா. இது பாத்தீங்கன்னா பல வருஷமா விளையாடப்பட்டு வர்ற ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. திடீர்னு ஒரு புதுக்காய் உள்ள நுழைஞ்சு ராஜாவையும் ராணியையும் ஒரே நகருல வீழ்த்துறத கற்பனை செஞ்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. நீங்க அரசியல ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல செய்தி சேனல்களை மேம்போக்கா பாக்குறவரா இருந்தாலும், இந்த முடிவுகள் உங்க அன்றாட வாழ்விலும் மாநிலத்தோட எதிர்காலத்திலும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா தரவுகளும் எண்களும் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். கரெக்ட். இரவு 8 மணி நிலவரப்படி நம்ம தரவுகளை பார்த்தோம்னா எண்கள் ரொம்ப தெளிவா பேசுது. டிவிக்கே சுமார் 108லேருந்து 112 இடங்கள்ல வெற்றியோ இல்ல முன்னிலையோ பெற்றிருக்காங்க. அதே சமயம் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 55லேருந்து 60 இடங்களுக்கும், இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணி 45லேருந்து 50 இடங்களுக்கும் சுருங்கிடுச்சு. அதாவது அவங்க அந்த 110ங்கிற எண்கள்ல இருக்காங்க. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை 118. கரெக்ட். அந்த மேஜிக் நம்பர் 118. அதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்தாலும் இன்னொரு தொடல அவங்க. உண்மைதான். ஆனா இந்த எண்களை நாம சாதாரணமா கடந்து விட முடியாது. டிவிக்கே தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து ஆட்சி அமைக்கிற போட்டியில சந்தேகத்துக்கு இடமில்லாம முன்னிலையில இருக்காங்க. ஆமா. ஒரு புது கட்சிக்கு இது கற்பனை கெட்டாத ஒரு மிகப்பெரிய சாதனை. பல தசாப்தங்களா அடிமட்ட அளவுல வேரூன்றி இருக்கிற ரெண்டு பெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு புது கட்சி தன்னோட முதல் தேர்தல்லையே இந்த அளவுக்கு எழுச்சி பெறுவது அரசியல் அறிவியல்லே ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. ஒரு புது கட்சி முதல் தேர்தல்லையே மாநிலம் முழுக்க இவ்ளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கி எப்படி இத்தனை இடங்களை கைப்பற்ற முடிஞ்சது? இது ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல முதல் முறையா கடந்துகிட்ட ஒருத்தர் நேரா வெற்றி கோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிற மாதிரி இல்லையா? கரெக்ட். இது வெறும் ஒரு வாக்கு சதவீதம் மாறி இருக்கோ இல்ல ஆளுங்க கட்சிக்கு எதிரான அலை வீசி இருக்கோன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பே மறுசீரமைச்சிருக்க ஒரு நிகழ்வு. அப்போ அந்த 108லேருந்து 112 இடங்களுங்கிறது வெறும் எண்கள் மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. பல தசாப்தங்களா அசைக்க முடியாத அரசியல் கோட்டைகளா கருதப்பட்ட தொகுதிகளை தகர்த்ததால கிடைச்ச வெற்றிகள் இது. ஆமா. ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்க தன்னோட சொந்த தொகுதியான கொளத்தூர்லயே தோத்திருக்காங்க. அது சாதாரண தோல்வி இல்ல. டிவிகே வேட்பாளர் வி.எஸ். பாபு கிட்ட 7000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. முதலமைச்சரே தன்னோட சொந்த கோட்டையில தோற்பது எப்படி சாத்தியம்? இத்தனைக்கும் அது அவரால ரொம்ப கவனமா பராமரிக்கப்பட்ட ஒரு தொகுதியாச்சே. இதுதான் வாக்காளர்களோட மனநிலையில ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுது. வேட்பாளர் யாருங்கிறத விட மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோஷமும் கட்சி தலைவரான விஜயோட செல்வாக்கும் மட்டுமே இங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அட, அப்போ மதுரை மத்தியில நடந்ததும் இதேதானா? ஆமா, மதுரை மத்தியில செல்வாக்கு மிக்க திமுக அமைச்சரான பிடிஆர், அதாவது பழனிவேல் தியாகராஜன், அரசியலுக்கு புதுசான ஒரு டிவிகே வேட்பாளர்கிட்ட தோல்வியுற்றதும் இதே காரணத்தால தான். இங்க நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. அரசியல்ல பணபலமும் பல ஆண்டுகால உள்ளூர் செல்வாக்கும் இருந்தா எந்த தொகுதியையும் ஈஸியா ஜெயிச்சிடலான்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா, அப்படி ஒரு பிம்பம் பல வருஷமா இருக்கு. ஆனா கொளத்தூர்ல முதலமைச்சரோட தோல்வியும் பிடிஆர் போன்றவங்களோட தோல்வியும் இந்த பாதுகாப்பான தொகுதிகள், அதாவது சேஃப் சீட்ஸ் அப்படிங்கிற மாயையை முற்றிலுமா உடை தெரிஞ்சு விட்டதல்லவா?
ரொம்ப துல்லியமா சொன்னீங்க. இந்த சேஃப் சீட்ஸ் மாயை இனிமே எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. வாக்காளர்கள் வந்து எந்த ஒரு கோட்டையையும் தகர்க்க முடியும்னு ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காங்க. இது உண்மையாகவே ஒரு மாபெரும் அரசியல் சரிவுதான். பழைய பெருந்தலைவர்கள்லாம் தங்கள் சொந்த கோட்டைகள்லயே விழுந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல புது தலைவரான விஜய் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஆமா, அவர் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டார் இல்லையா? கரெக்ட். பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகள்லயும் அவர் போட்டியிட்டு 2லையுமே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு கார்ப்பரேட் சிஇஓ முற்றிலும் மாறுபட்ட 2 சந்தைகள்ல ஒரே நேரத்துல தன்னோட புது தயாரிப்பை அறிமுகப்படுத்தி 2லையுமே அமோக வெற்றி பெறுவதற்கு சமம் இது. கரெக்ட். நீங்க சொன்ன இந்த 2 மாறுபட்ட சந்தைகள்ங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. பெரம்பூர் அப்படிங்கிறது வட தமிழகத்தோட ஒரு பகுதி. அதே சமயம் திருச்சி கிழக்குங்கிறது மத்திய டெல்டா பகுதியோட ஒரு அங்கம். ஆமா. இந்த 2 வேறுபட்ட இடங்கள்லயும் விஜய் ஜெயிச்சிருக்காருன்னா அது தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு இருக்கிற பரவலான செல்வாக்க உறுதிப்படுத்துது. பான் தமிழ்நாடு அப்பீல்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓஹோ. அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கு மட்டும் தலைவர் இல்லைங்கிறத இது ஆணித்தரமா காட்டுது. இதனாலதான் இப்போ பனையூர்ல உள்ள விஜயோட இல்லத்திலையும் டிவிகே தலைமை அலுவலகத்திலையும் தொண்டர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்களா? அவங்க இப்போவே அவரை முதலமைச்சர் விஜய்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அந்த உற்சாகம் ரொம்ப இயல்பானதுதான். ஆனா அதே நேரத்துல திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தோல்வியால அப்படியே வெறிச்சோடி காணப்படுது. அதுதான் யதார்த்தம். ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியும் இன்னொரு புதிய சக்தியோட எழுச்சியும் ஒரே நேரத்துல நடக்குது. சரி, இப்போ பனையூர்ல கொண்டாட்டங்கள் களைகட்டினாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல, அந்த மேஜிக் என்னான 118 தொட இன்னும் சில இடங்கள் தேவையே. கரெக்ட். இன்னொரு 6 அல்லது 7 இடங்கள் தேவைப்படுது. அத அவங்க எப்படி பெறப்போறாங்க? இங்கதான் காங்கிரஸ் உள்ள வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, டிவிகே வந்து 118ங்கிற பெரும்பான்மைக்கு சற்றே பின்தங்கி இருக்கிறதால திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ விஜய்க்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறதா ஏற்கனவே சமிக்ஞை செஞ்சிருக்காங்க. என்னது, தேர்தல் முழுவதும் டிவிகேவை எதிர்த்து திமுக கூட்டணியில நின்ன காங்கிரஸ் முடிவுகள் வந்த உடனேயே டிவிகேவுக்கு ஆதரவளிக்க முன்வருதா? அதுதான் அரசியலோட பிராக்மெட்டிசம், அதாவது நடைமுறை அரசியல்னு சொல்றது. அப்போ அரசியல்ல கொள்கைகளை விட அதிகாரத்தின் அருகில் இருப்பதே முக்கியம்னு மறுபடியும் ஒரு முறை நிரூபணமாகிறதா? இத நாம ஆழமா பார்க்கணுமே. கண்டிப்பா. தேர்தல் களத்துல எதிரெதிர் துருவங்களா நின்னவங்க தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி எப்படி உடனே தங்கள் நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்கங்கிறது தான் இங்க சுவாரஸ்யம். எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடாபடுது. பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்த முடிவை எடுக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மாநிலத்துல ஒரு அரசியல் இழுபறி வந்துடக்கூடாது. ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவோ இல்ல பாஜகவோ ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நுழையறத தடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு. அப்ப இது கொள்கை மீறல் இல்லையா? நம்ம பார்வையில அது அப்படி தெரியலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சியா இது அவங்களுக்கு ஒரு உயிர் வாழும் உத்தி. அதிகார மையத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்படக்கூடாதுங்கிற கணக்கிது. அட, அப்போ டிஎம்கேவுக்கு அந்த மேஜிக் நம்பர் 118 வேணும், காங்கிரஸுக்கு அதிகாரம் வேணும். இரு தரப்புக்குமே இதுல ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப துல்லியமா புரிஞ்சுகிட்டீங்க. சரி, அப்போ கூட்டணி கணக்குகள் ஒரு புறம் முடிவுக்கு வந்துருச்சுனே வச்சுப்போம். அடுத்த 72 மணி நேரத்துல தமிழக அரசியல்ல என்ன நடக்க போகுது? டிவிகே தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துள்ளதால ஆளுநர் கண்டிப்பா விஜய ஆட்சி அமைக்க அழைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ மே 5ஆம் தேதி ஆட்சி அமைக்க உரிமை கோரப்படும்னு வச்சுக்கலாமா? ஆமா, அநேகமா மே 7ஆம் தேதி 2026 அன்னைக்கு புதிய அரசோட பதவியேற்பு விழா நடைபெறலாம். ஆனா இங்க எனக்கு ஒரு பிராக்டிக்கல் கேள்வி இருக்கு. ஒரு திரை நட்சத்திரமா இருந்தவர் மிக குறுகிய காலத்துல ஒரு அரசியல் கட்சியோட தலைவராகி இப்ப மாநிலத்தோட முதலமைச்சர் நாற்காலியில அமர போறாரு. இந்த மாற்றத்தின் வேகம் எப்படி செயல்படும்? அவங்களுக்கு அந்த நிர்வாக அனுபவம் இல்லையேன்னு ஒரு சந்தேகம் வருமே. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா மக்கள் இந்த அனுபவம் இல்லாமை அப்படிங்கறத ஒரு குறையா பார்க்கல. பழைய ஆளுங்க செஞ்சதே போதும், புதுசா ஒருத்தர் வரட்டும்னு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஓஹோ. இப்போ அந்த நிர்வாகத்தை அவர் எப்படி கையாள போறாரு, அங்கிருக்கிற மூத்த IAS அதிகாரிகளை அவர் எப்படி பயன்படுத்துறாருங்கிறத பொறுத்து தான் அமையும். சரி நேயர்களே, நீங்க ஏன் இதை உன்னிப்பா கவனிக்கணும்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க கல்வி, சுகாதாரம், அப்புறம் உங்க அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்க போற கொள்கைகள் எல்லாமே இதுவரைக்கும் ஆட்சியில இல்லாத முற்றிலும் புதிய ஒரு அரசியல் தலைமையில இருந்து தான் வரப்போகுது. உண்மைதான்.
இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு விஷயம். கண்டிப்பா. சரி, நாம இப்போ இந்த விவாதத்தை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். பல தசாப்தங்களா தமிழக அரசியல தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இருபெரும் திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை டிவிகேங்கிற ஒரு புதிய சக்தி எப்படி முற்றிலுமா தகர்த்தெறிஞ்சிருக்குங்கிறத இன்னைக்கு நாம பார்த்தோம். ம் எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம எங்கள் பெருந்தலைவர்களோட வீழ்ச்சி, விஜயோட வெற்றி, அப்புறம் காங்கிரஸோட நகர்வுன்னு எல்லாத்தையும் நடுநிலைய அலசிருக்கோம். ஆமா. ஆனா நாம விடை பெறுவதற்கு முன்னாடி நேயர்கள் தொடர்ந்து சிந்திப்பதற்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். தாராளமா கேளுங்க. ஒரு புதிய அரசியல் கட்சி மக்களோட மாற்றத்துக்கான விருப்பத்தையும் தன்னோட தனிப்பட்ட பிரபலத்தையும் மட்டுமே நம்பி இத்தனை தசாப்த கால ஆழமான அரசியல் கட்டமைப்ப முற்றிலும் தொடைத்தெறிஞ்சிருக்கு. ஆமா, இது சாத்தியம்னா உலகெங்கிலும் உள்ள மத்த ஜனநாயக நாடுகள்லயும் ஆழமா வேரூன்றிய பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு பதிலா இது போல புதியவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் இந்த டிவிகே மாடல் ஒரு புதிய ட்ரெண்டா மாறுமா? அட பாரம்பரிய அரசியல் கட்சிகளோட எதிர்காலம் இனி என்னவாகும்? இத உங்க சொந்த வாழ்க்கையில இருக்கிற அமைப்புகளையும் பொருத்தி பாருங்க. எந்த ஒரு சேஃப் சீட்டும் நிரந்தரம் இல்லங்கறத இது காட்டுதா இல்லையா? இது உண்மையிலேயே நம்ம சிந்தனையை தூண்டுற ஒரு மிக ஆழமான கேள்விதான். பாதுகாப்பானதுன்னு எதுவுமே இல்லைங்கிற இந்த கேள்வியோட இன்றைய ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். கண்டிப்பா. உங்களுடன் இணைந்து இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.